ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கண்ணீர் துளிகளே ருத்திராட்சம். சிவனிடமும் பிரம்மனிடமும் வரம் பெற்ற பல அரக்கர்களில் மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுபவங்க சூரபத்மன் அவனது சகோதரர்களிடம் தான். இவர்கள் அனைவருமே முருகன் வேலுக்கு இரை ஆயினாங்க. சிவனிடம் வரம் பெற்ற சூரபத்மன் சிவன் சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலையும் அழிவு இல்லை என்ற வரமும் பெற்றான். இறுதியில சிவனின் மகன் முருகன் கையால சூரபத்மன் அவனது சகோதரர்களான மகா சக்தி வாய்ந்த சிங்கமுகன், தாரகாசுரன் மற்றும் சூரபத்மனின் மகன் பானுகோபன் மடிந்தாங்க. சூரபத்மன் இளைய சகோதரன் தாரகாசுரன். இவன் மாபெரும் மாயாவியாக கருதப்பட்டான். இவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சக்கரத்தை கூட எடுத்தவன் அப்படின்னு புராணம் சொல்லுது. சிவனிடம் இந்த சக்தி தவிர வேறு சக்தியால அழிவில்லை என்ற வரமும் வாங்கியதால விஷ்ணுவையே எதிர்க்கிறாங்க. விஷ்ணுவும் சிவன் வரம் அளித்ததால தனது சுதர்சன சக்கரத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வழங்குகிறார். இந்த தாரகனின் மகன்கள் தாரகாக்ஷன், கமலாக்ஷன், விருத்திமாலி இவர்களும் தன் தந்தை போல விருமனை நோக்கி தவம் இருந்து வரம் பெற எண்ணி தவம் இருந்தாங்க. மரணத்தை தவிர வேறு எதையும் பெறலாம் அப்படின்னு சொன்னாரு பிரம்ம. இவர்கள் கேட்ட வரம் தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம். 1000 வருடங்கள் ஒரு முறை நாங்கள் இணைவோம், நாங்கள் சந்திப்போம். அப்போது ஒரே பானத்தால எங்க நகரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்ற வரமும் இவங்க பெற்றாங்க. தன் தந்தை மற்றும் பெரியப்பாக்கள் செய்த தவற செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. இவங்க எவ்வளவோ தவறுகள் செய்தாலும் சிவபக்தியை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. பல காலம் சிவபக்தியில இவர்கள் இருந்தாங்க. இந்திரன் தனது வஜ்ரம் மூலம் கூட இவர்களை அழிக்க முடியவே இல்லை. தாரகக்ஷன் மகன் ஹரி வேறு ஒரு தடாகத்தை உருவாக்கினான். அதுல விழும் இறந்த உடல்கள் 2 மடங்கு சக்தியோடைய வெளிவரும். இவர்களின் படைகள் மூவுலகையும் ஆண்டது. தேவர்களின் நாரதரின் உதவியை நாடி அவர்கள் தாரகனின் மகன்கள் மூவரிடத்திலையும் வாழ்க்கையை அனுபவிக்காமல் இப்படி சிவபக்தியில் மூழ்கி வாழ்வை வீண் செய்கிறீர்களே, நீங்களோ வரம் பெற்றவங்க, உங்களை யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இவர்கள் புத்தியும் மாறி சிவபக்தியை விட்டாங்க. தேவர்கள் சிவனையும் நாடினாங்க. அரக்கர்களை நான் கண்டிப்பாக அழிக்கிறேன், உங்கள் முயற்சியும் வேண்டும் அப்படின்னு சொன்னாரு சிவன். அரக்கர்களை அழிக்க உருவாக்கப்பட்ட சாதனங்கள் என்ன தெரியுமா? 3 நகரத்தை அழிக்க உருவாக்கப்பட்ட அம்பு விஷ்ணு, சந்திரன், அக்னி சேர்ந்தது. பிரம்மனே சாரதியாவும் ஆனார். சிவபார்வதி, பூமாதேவி தேர், சப்தரிஷிகள் சக்கர பாதுகாப்பாளர்களாக ஆனாங்க. திருத்தலத்தின் முதல் 10 பாம்புகள் கயராக்கப்பட்டது. வாக்கே தேர் நிற்கும் தர, மனமே தேர் சொல்லும் வழியானது. பிரம்மதண்டம், காலதண்டம், யமதண்டம் அதன் பக்கவாட்டு பாதுகாப்பு. ஓம் மற்றும் வேதங்கள் தான் அதன் முன்னால் நின்றன. முன்னால் சிவனின் 1 வருட யாகத்தில் உருவாக்கப்பட்ட மற்றும் மேரொரு மலையே வில்லாகவும் ஆச்சு. சாவித்திரி அதன் ஒளி, சிவனின் நிழலே அதன் நான் அப்படின்னு மாறிடுச்சு. இப்படி பல சாதனங்களால உருவாக்கப்பட்ட தேர்ல ஏறிய சிவன் பிரம்மாவை சாரதியாக்கி 1000 வருடங்கள் அசையாமல் நின்று 3 நகரங்களையும் இணைத்து நேரத்தில் பாசுபதம் உடன் கடந்த விஷ்ணு, சந்திரன், அக்னி கலந்த அம்பால திருபுரத்துடன் இணைந்து அரக்கர்களை அழிக்க தயாரானார். தேவர்கள் சிவனே நமது உதவியின்றி அரக்கர்களை அழிக்க முடியவில்லை அப்படின்னு ஆணவமும் கொண்டாங்க. அதனை சிவன் அறிந்தார். மேலும் தேர் உருவாக்கப்பட்ட முதல் கடவுளான விநாயகரை பூஜிக்கப்படவே இல்லை. இதனால விநாயகர் தேரின் அச்சை முறித்தாரு. தேவர்கள் கலக்கமுற்றாங்க. அரக்கர்கள் அழிவு நிகழாது அப்படின்னு அச்சம் கொண்டாங்க. ஆனா சிவபெருமான் திருப்புறத்தை நோக்கி புன்னகைத்தார். திருப்புறம் எரிந்தது. அரக்கர்கள் அழிஞ்சாங்க. தேவர்களின் ஆணவமோ இதுல அழிஞ்சது. அதர்மிகளே ஆனாலும் தனது பக்தர்கள் தனது கைகளால மடிந்ததை கண்டு சிவனின் கண்கள்ல கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்சமாகவும் மாறிச்சு. அது பிற்காலத்துல சிவ சின்னங்களில் ஒன்றாக இன்று நாம பூஜிக்கும் ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.